வணக்கம் ஏஎம்பிஜிஎன்ஸ் மணப்பாறை. இன்னைக்கு புறா வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புறா வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அதை வளர்த்து பாதியிலே விட்டவங்களுக்கும் சரி, இனிமே தான் புறா வளர்க்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, இந்த கேள்வி மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா, வீட்டில் புறா வளர்க்கலாமா, அதை வளர்த்தா ஆபத்து வருமா, இது போன்ற கேள்வி தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. புறா வளர்க்குறதுனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்க. ஒரு சில பேர் மூட நம்பிக்கையில் வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது, அதை வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய மூட நம்பிக்கை மட்டும்தான். மற்றபடி கடவுள் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்காரு. நாய்னா அப்படி தான் கத்தும், மாடுனா அப்படி தான் கத்தும், அதுபோல் புறானா அப்படி தான் சத்தம் விடும். அந்த சத்தம் எதுக்காக விடுது அப்படின்னா, அதோட துணையை ஈர்க்கறதுக்காக அந்த சத்தத்தை அது எழுப்புது. இது மனிதர்களுக்கு கொஞ்சம் அது ஒரு இரிட்டேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு தோணலாம். அதனால தான் அதை வெறுக்கிறாங்க. அந்த சத்தம் அவங்களுக்கு தொந்தரவாக நினைக்கிறாங்க, ஒரு அபசகுணமாக நினைக்கிறாங்க, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். அது பிடிக்கல அவங்களுக்கு. ஆனால் புறா வளர்க்குறவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எதுக்காக அந்த ஒலியை எழுப்புதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது அதோட துணையை கவர்றதுக்காகவும் ஈர்க்கிறதுக்காகவும் அது அந்த வேலையை செய்யுது. இதனால் குடும்பத்துக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அது மூட நம்பிக்கை தான். இரண்டாவது, புறா போடுற எச்சம், அதோட வாசனைக்காக அதை கொல்லக்கூடிய ஒரு சில விலங்குகள் வருது. என்னென்னா பெருச்சாளி, பூனை, மூணாவதாக பார்த்திங்கன்னா பாம்பு. இந்த மூணில் பாம்பு தான் ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய செயல் தான். நீங்கள் கோழி வளர்த்தா கூட பாம்பு வரும் இல்லைங்களா? அப்போ கோழியும் வளர்க்கக்கூடாது தானே நம்ம. ஸோ புறா வளர்க்குறதுனால அந்த முட்டையை சாப்பிட்றதுக்காக நல்ல பாம்பு கண்டிப்பாக வீட்டுக்கு வரும். இதை நம்ம கவனமாக கையாளணும். எப்படின்னாக்க, அது போடுற எச்சம், மற்றபடி அதோட உதிரக்கூடிய இறகுகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்மெல்லும் அது சார்ந்த அந்த தூசி அது போன்ற விஷயங்கள்லாம் அடசலாக இருக்காது. அதனால் பூச்சி பட்டை வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு கூண்டை க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இது போன்ற பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூண்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக பாம்பு இது போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கூண்டுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, புறா வளர்க்குறவங்க கூண்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் பண்ணிங்கன்னா பாம்பு போன்ற பிரச்சனைகள் வராது. பூனையும் எலியும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கூண்டை சேஃப்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் தவிர்த்திடலாம். சரிங்களா? இது போன்ற காரணங்களால் புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முறையாக புறா கூண்டை க்ளீன் பண்ணி புறாவை வளர்த்தோம் அப்படின்னாக்க இது போல் எந்த பிரச்சனையுமே வர வாய்ப்பு இல்லை. அதனால் புறா வளர்க்குறது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக நல்லது தான். முறையான கூண்டு, முறையான பராமரிப்பு, இதோட நம்ம புறா வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புறா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக முறையாக புறாக்களை வளங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.